கடந்த வாரம் நான் இங்கே வந்து செய்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் நான் சென்னை செல்ல வேண்டியதாக. இதே போல் அன்றைக்கு ஆயத்தம் பண்ணின செய்தியை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடந்த வாரம் ஐயா அவர்கள் ஓய்வு நாளை குறித்து, ஓய்வு நாளின் அவசியத்தை குறித்து மிக தெளிவாய் அவர் செய்தி கொடுத்தார். இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் அதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் அதை 2 முறைக்கு மேலே கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அவசியம் நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், லிங்க் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஓய்வு நாளின் குறித்து ஒரு வாரம் அதையே நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திப்பேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லலை, அதை நான் ஒரு சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போகலான்னு இருக்கேன். மத்தேயு 28:1-3 வரல வாசிங்க. மத்தேயு 28:1-3 வரைக்கும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1-3 வாசி. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். லூக்கா 24:1-6 வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின தண்டவர்க்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார். வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் எழுந்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். 9:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இப்போ இந்த 4 சுவிசேஷங்களிலும் வாரத்தின் முதல் நாள் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வாரத்தின் முதல் நாள் என்பது கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய ஓய்வு, நமக்கு கொடுத்த ஓய்வு நாள். கர்த்தருடைய அந்த நாளிலே நமக்கு இஷ்டமானது செய்யாதபடி வந்து கர்த்தருக்கு பிரியமானது செய்யும்படி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் வாரத்தின் முதல் நாள். பேப்டிஸ்ட் சர்ச்சிலெல்லாம் வந்து இந்த போர்ஷனை வந்து தினம் வாரத்துக்கு ஒரு போர்ஷன். மத்தேயுல 28 அதிகாரம், லூக்காவில் 24 அதிகாரம், மார்க்கில் 16ஆம் அதிகாரம், யோவானில் 20ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க மற்ற காரியங்களை பார்க்கணும். ஏன்னா அந்த நாள், ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், மிகவும் முக்கியமான நாள். அதில் நமக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. அன்றைக்கி தான் விருந்தாளிங்க வருவாங்க, அன்றைக்கி தான் எல்லா தடையும் வரும். ஆனால் எல்லா தடையும் தூக்கி போட்டுட்டு எங்கே வரணும்? கர்த்தருடைய வீட்டுக்கு நேரப்படி வரணும். இன்றைக்கி கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர வந்தால் போச்சு.
போகும்போதும் பள்ளிக்கூடத்தில் கேட் போட்டான், வரும்போதும் கேட் போட்டான். இருந்தாலும் கரெக்ட் நேரத்துக்கு நான் வந்துட்டேன். பரவாயில்ல. கர்த்தருடைய நாளை நாம் கனம் பண்ண வேண்டும். மற்ற நாட்களை கனம் பண்ணுறதுல வேஸ்ட்டு. கர்த்தருடைய நாளை கனம் பண்ணி சனிக்கிழமையே நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். சனிக்கிழமை நாளைக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸை துவைச்சி அயன் பண்ணி பத்திரமா வச்சிடணும். சனிக்கிழமை நீ ஞாயிற்றுக்கிழமை தேவையான எல்லா ஆயத்தத்தையும் செய்து வச்சிடணும். அப்போ நீ சனிக்கிழமையே நீ ஆண்டவரை தொழுது கொண்டேன்னு அர்த்தம். சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை முடிய வரை நீ ஆண்டவருக்காக நீ பிரயாசம் செய்தால் அர்த்தம். அதனால் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, இன்னைக்கு வாஸ்தவம் இல்லையா, ஐயா செய்தி கொடுத்தார். ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாம், அவர் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனால அவரை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமாக மாறி, இஸ்ரவேல் தேசம் உலகத்துக்கு ஒரு சவாலான தேசமாக இருக்குது. இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். விசுவாசிகளின் தந்தை. அவர் முதல்ல செய்து ஒரு பலிபீடம் கட்டினார் ஆண்டவருக்காக. முதல்ல அவர் விக்கிரகங்களை செய்து விற்று பணக்காரர் பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தார். அதை விட்டுட்டு வாண்டார் வந்துட்டார். ஆண்டவருக்காக நாம் எதை தியாகம் செய்கிறோமோ அதை போல பல மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு 90 வயசுல பிள்ளையே இல்லை. ஆனாலும் உன்னை ஆசீர்வதிப்பதுன்னு சொல்கிறப்ப சந்திக்கும் போதெல்லாம் பேசும் போதெல்லாம் உன் கடற்கரை மணல் எத்தனையாய் அப்புறம் வானத்து நட்சத்திரங்களை போல ஒன்று ஆசீர்வதிக்கும். ஆனால் அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. அதை விசுவாசத்தினால இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசம் உருவானது. வாரத்தின் முதல் நாள் அவர் உயிரோடு எழுந்த நாள். அந்த உயிரோடு எழுந்த நாள் என்னன்னா, நம் உயிருள்ள தெய்வத்தை சேவிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை வணங்குகிறோம். மற்றவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம். அங்கே பல லட்சம் பேர் கூடலாம், பல ஆயிரம் பேர் கூடலாம். உயிரில்லாத தெய்வத்தை வணங்குறவங்க பல கோடி பேர் ஒரு கும்பலாம். ஆனால் நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோம்? உயிருள்ள தெய்வத்தை வணங்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இறந்தார்கள். அவங்கெல்லாம் கல்லறை கட்டி வச்சுக்கிறாங்க, எல்லாம் மூடியே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்தே இருக்கு. அதுதான் சாட்சி. அதை தான் போய் பார்த்துட்டு அவங்க முட்டி போட்டு ஜாம் பண்ணிட்டு வந்தோம்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நாங்கள் ஒரு வாட்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. படத்தில் நான் பார்த்தேன், திறந்தே இருக்குது. தாஜ்மஹால் கூட நான் போய் பார்த்து வந்தேன், அது மூடியே தான் இருக்கு. மெட்ராஸில் எத்தனை மிஷினரிங்களுடைய கல்லறை போய் பார்த்து வந்தேன், அது மூடி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்தே இருக்குது. அதுக்கு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை வணங்குற நான் செத்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கலாமா? செத்த நம்பிக்கை இருக்கவே கூடாது. இங்கே கண்ணை முன்னே அங்கே கண்ணை திறப்போன்ற விசுவாசத்துக்குள் வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதையும் தேடுங்க. பிறகு இப்போ எல்லாருடைய குணம் என்னன்னா, பிறகு என்ன கிடைக்குன்றது தான். கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், அது விசுவாசம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக குலதெய்வமாக நீ ஏற்றுக்கொண்டால் நீ யாருடையவன்? கர்த்தருடையவன். கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். இன்றைக்கு செய்தியாருக்கு ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு. ஆதித்த
ஆதித்தவர தன்று அருணன் மோதிக்கும் முன்னே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் நமக்காய் வந்து ஆண்டவர் ஜெயம் சேர்ந்தார். சோதித்தய பரனே சுடந்தலை சீதைத்து சோதித்தய பரனே சுடந்தலை சீரந்து மோதித்து காவல் பல சேதித்து சீருடனே ஆதித்தவர தன்று அருணன் மூதிக்கும் முன்னே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் நமக்காய் வந்து ஆண்டவர் ஜெயம் சீரந்தார். வார்த்தை மாமிசமாகி வையகம் வந்து நர வார்த்தை மாமிசமாகி வையகம் வந்து நன்ன வாழ்ந்திடவென் மீட்பை வருவோர்க்கெல்லாம் மகிழ்ந்து ரட்சிப்பை வழங்க மூர்த்தியாய் தொங்கி ஞான தீர்க்கனாய் ரத்தம் சிந்தி மூர்த்தியாய் தொங்கி ஞான தீர்த்தனாய் ரத்தம் சிந்தி ஆர்த்த சமாதி வீட்டாரி புரஞ்செயம் ஆதித்தவர தன்று அருணன் மூடிக்கும் முன்னே ஆண்டவர் ஜெயம் சீரந்தார் நமக்காய் வந்து ஆண்டவர் ஜெயம் சீரந்தார். அருந்தலை எழுத்திட ஆரணம் நிறைவேற அருந்தலை எழுத்திட ஆரணம் நிறைவேற அன்புவரம் சுமிக்க பரமானந்த இன்பம் தழைத்து வர்த்திக்க சிறந்த லட்சண்யமாக்கம் தேசமெல்லாம் ஜெயிக்க சிறந்த லட்சண்யமாக்கம் தேசமெல்லாம் ஜெயிக்க இறந்த கிறிஸ்து இயேசு எழுந்தார் ஜீவன் கதிக்க ஆதித்தவர தன்று அருணன் மூதிக்கும் முன்னே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் நமக்காய் வந்து ஆண்டவர் ஜெயம் சீரந்தார். சோதித்தய பரனே சுடந்தலை சீதைத்து சோதித்தய பரனே சுடந்தலை சீதைத்து போதித்து கால் பல சேதித்து சிறுடனே ஆதித்தவர தன்று அருணன் மூதிக்கும் முன்னே ஆண்டவர் எழுந்தார் நமக்காய் வந்து ஆண்டவர் ஜெயம் சீரந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை, வாழ்ந்தது 33 வருஷம் வாழ்ந்தது உண்மை, அவர் மறித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்ததும் உண்மை, திரும்பி வரப்போகிறதும் ஒன்று கூட தவறாது. வேதத்தில் உள்ள ஒரு எழுத்து கூட தவறாது. ஆகினால கர்த்தருடைய நாள் கடந்த வாரம் ஐயா கொடுத்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமானது. இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள் உங்களுக்கு ஒரு வயதாக இருக்கணும். நான் சாட்சியம் சொல்ல முடியும். இன்னைக்கு 80 வயதுக்கு நான் கடந்து போனது காரணம் என்ன தெரியல, என் மூளை ஏறியோ என் பலமோ எப்படி எதுவுமே கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் தான் நான் சண்டே 52 வாரத்தில் ஒரு வேளை ஒரு வாரம் தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். சில வருடங்களில் 52 வாரம் நான் ஆண்டவர் ஆலயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது என்னை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க நான் ஆண்டவரை கனம் பண்ணேன். ஆண்டவரை கனம் பண்ணினால எங்கள் அப்பாவும் கர்த்தருடைய நாளை கனம் பண்ணி அவர் தான் இந்த பாட்டு பாடுவார். இந்த கீர்த்தனை பாட்டு அவர் பாடுறதை கேட்ட ஞாபகத்தை வச்சு அப்புறம் பாட்டு புத்தகத்தை கண்டுபிடிச்சி போய் இரவில் எங்கேயோ வாங்கி வந்தேன். இந்த பாட்டை பிடிச்சி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வாங்கி எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு நாளாக உட்காந்து தேட சொல்லி வீட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி
அதை கண்டுபிடிச்சி வாங்கி இந்த பாட்டு பேர் 4-5 அடி இருக்குது, நான் 2 அடி தான் பாடுறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யார் அவர்? அப்போது நீங்களும் நானும் சேவிக்கிறது யார்? உயிருள்ள தெய்வம். மற்றதெல்லாம் பொய், மற்றதெல்லாம் டூப்ளிகேட். உயிரில்லாத தெய்வம் தெய்வமாக காட்சி அளிக்கலாம், ஆண் தெய்வமாக இருக்கலாம், பெண் தெய்வமாக காட்சி அளிக்கலாம், அதுக்கு உயிர் இல்லை. நாம் வணங்குகிற தெய்வம் மாத்திரம் உயிருள்ள தெய்வம். அதுக்காக தான் இந்த பாட்டு பாடினேன். செய்திக்கு போகலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1-11 யாராவது வாசிக்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள் நான் 2 என்ற தலைப்பில் செய்து கொண்டுள்ளேன். இன்னைக்கு இது 3வது பாகம். இது இன்னைக்கு 3வது பாகம். சீஷர்களின் கண்ணோட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்ணோட்டம். இந்த வீட்டுக்கு போய் இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் வரலும் வாசித்து பாருங்கள். அதில் நான் கொடுத்த தலைப்பு என்னன்னா, சீஷர்களின் கண்ணோட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்ணோட்டம். இப்போ நம்ம வாசித்த பகுதியை கேட்டீங்க. ஒரு பிறவி குருடனை ஆண்டவர், பிறவி குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். இதுதான் மெயின் கான்செப்ட். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரும்போது இவன் சந்திக்கிறார். அப்போது சீஷர்கள் முதல்ல பார்த்துடுறாங்க பிறவி குருடன். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? யார் செய்த பாவம்னு கேட்குறாங்க. இதுதான் சீஷர்களின் கண்ணோட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்ணோட்டம் என்னன்னா, அவன் பெரிய குருடனா பிறந்துட்டான். அப்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம். அது மட்டும் அடி வாசிப்பாங்க. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஒரு சிலர் குள்ளமாக இருப்பாங்க, ஒரு சிலர் உயரமாக இருப்பாங்க, ஒரு சிலர் சிவப்பாக இருப்பாங்க, ஒரு சிலர் கருப்பாக இருப்பாங்க, புது புது நிறமாக இருப்பாங்க, எப்படி எப்படியோ இருப்பாங்க, அங்கே வேணும் உடையெல்லாம் கூட இருப்பாங்க. இது ஏன் இந்த மாதிரி இவங்க இப்படி அவங்களுடைய உடம்பு அமைப்பு இருக்குது? ஊனமாக எப்படி இருக்கிறாங்க? ஏன் குருடாக இருக்கிறாங்க? ஏன் செவிடாக இருக்கிறாங்க? ஏன் ஊமையாக இருக்கிறாங்க? இது நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு நிதானம் பண்ணினா அவனுக்கு நியாயம் செய்யக்கூடாது. யார் செய்த பாவம் இப்படி பண்ணிட்டான், யார் செய்த பாவம் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நாம் நிதானிக்கக்கூடாது. நான் கஷ்டத்துக்கு மாதம் 2 வாரம் போயிருந்துருக்கேன்.
அங்கே பார்க்கும்போது 6 மாதம் குழந்தை விட்டுட்டு போயிடறாங்க, அதை எடுத்து வளர்க்குறாங்க. பார்க்கும்போதுலாம் பரிதாபம். 6 மாதத்து குழந்தைலேருந்து 12-15 வயசு பொண்ணுங்க வரையும் இருக்கிறாங்க. இது நான் யோசிக்கிறது, இது இன்னும் ஏன் இப்படி இந்த குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்ட்டு. அதுக்காக நான் வாரம் என்னால் முடிஞ்சபடி யாராக்கிட்டாவது பழைய துணிங்களாவது வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்துருச்சு, அதனால் ஐயாவுக்கு தொந்தரவு கொடுத்து நான் போய் அங்கே இறக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 3-4 பேக். அன்பானவர்களே, யார் ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய காரணம் இருக்குது. யார் ஒருத்தர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அவங்க மேலே கர்த்தருடைய கிருபையே இருக்குது. நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அந்த கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ராஜ மரியாதை தேவையான எல்லாரும் யார் மூலமாக ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். நேற்று கூட அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க, காளான் பிரியாணி போட்டு கொடுத்துக்கிறாங்க நேற்று ராத்திரி. அதில் மீது தான் எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் உள்ள வானாங்க, தயவுசெய்து காவல் போட்டு கொடுங்க எடுத்து போயிடுன்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் அவங்க பிரியாணி போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க. நல்ல சாப்பாடு ஆண்டவருக்கு கொடுத்துருக்காரு அந்த பிள்ளைங்களுக்கு. கைவிடப்பட்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அருமையான பிரியாணி, காளான் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து எல்லாம் பிள்ளைங்க கொடுக்குறோம். யாருன்னா அதாவது பிள்ளை குடும்பத்தில் விசேஷமான அங்கே ஒன்று அவங்களுக்கு விருது கொடுக்குன்னு சொல்லிட்டு விருது கொடுக்குறாங்க. யார் எல்லார் கண்ணிலும் கர்த்தர் தயவு பண்ண விஷயம். நான் வந்து முதல் அந்த கஷ்டத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு நான் அந்த சர்வீஸ் முடிகிறவர்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு பெற்றோர் கொடுத்ததுக்காக தோத்துற ஆண்டவரே, எனக்கு சொந்தக்கார கொடுத்ததுக்காக தோத்துற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பார்க்க பரிதாபமாக இருக்குது ஆண்டவரே. எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது செய்து கொண்டே இருக்கேன். கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக. ஒரு முறை உங்கள் ஐயாவுடைய சொந்தக்காரன் இன்னைக்கு சொல்கிறேன், தெளிவதி அவங்க பையனை சந்தித்து, எப்பா நீங்கள் கர்த்தர்னு ஆசீர்வதிச்சுக்கிறாரு, இந்த பிள்ளைங்களுக்கு உள்ளாடை தயவுசெய்து வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு உள்ளாடைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு நிறைய வாங்கி பேக்கெட் பண்ணி கொடுத்தாங்க. இது இங்கே சென்னை சில்க்ஸில் வாங்கி கொடுத்தாங்க. அதை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பிச்சிட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். எத்தனையோ சிநேகிதர்கள் கண்டுபிடிச்சி ஒரு வேளை ஆகாரம் கொடுங்க, ஐயாவோட கொண்டாந்து ஒரு வேளை ஆகாரம் கொடுத்துருவாரு. அவருடைய சிநேகருக்கு 2-3 பேர் வந்து ஆகாரம் கொடுத்துருக்குறாங்க. இது எதனால் வந்தது? கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகள் மேல் இருக்குது. கர்த்தருடைய கருணை கைவிடப்பட்ட பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஆகவே நான் செய்தியை நான் பெருசாக சொல்ல விரும்பலை. அன்பானவர்களே, இவன் குருடாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அப்புறம் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக. அது அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நமக்கு ஒரு குறைவு உண்டுன்னா அந்த குறைவு யாரால நிறைவேறும்? தேவனால் தான் நிறைவேறும். மிக உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ அந்த அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்குது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ அந்த குருடனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை அவன் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? எச்சை துப்பி சேரை உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவுன்னு. நான் இப்போ இருக்கிற ஞானவான்கிட்ட அதே மாதிரி செய்தால் எச்சியை துப்பி சேரை ஆகிட்டு அது என் கண்ணில் வந்து அதை போய் கண்ணு போயாங்க. அப்படிப்பட்ட கண்ணு நீ திறக்க வாங்க.
ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் ஞானிகள். ஆனால் அதில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அவருடைய உமிழ்நீர் எதற்கு அடையாளம் என்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உமிழ்நீர் எதற்கு அடையாளம் என்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு அடையாளம். அப்புறம் சேறு உண்டாக்குற மண்ணான மனிதன். அந்த மண்ணான மனிதனுக்கு ஆண்டவருடைய சரீரத்தையே அவர் பிற்க கொடுத்து ரத்தம் சிந்தி பிற்க கொடுத்ததுனால அது சிலுவையின் அடையாளம் வெளிப்பட்டதாக அர்த்தம். மறுபடியும் சொல்ற, உமிழ்நீர் அவருடைய பரிசுத்தத்துக்கு அடையாளம். சேர் இயேசு கிறிஸ்து துப்பி உமிழ்நீரை துப்பி அந்த சேறு உண்டாக்காம துப்பிட்டு எச்சு தடைந்தார். நம்ம எப்படி வேற மாதிரி வந்திருக்கோம். ஏன் மண்ணில் துப்பினார் அவரு? இவன் மண்ணான மனிதன். நீங்களும் நானும் மண்ணான மனிதர்கள். நம்மளை பிரமாதமாக பேசிக்கிறோம். ஆனால் மண்டை போட்டோன்னு எங்கே கொண்டு வைக்கிறாங்க? நம்மளை மண்ணில் கொண்டு போய் தான் வைப்பாங்க. ஆகவே மண் மேலே எச்ச துப்பி. இன்னொரு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிறகு 3ஆம் நாள் சொன்னபடி உயிரோடு இருந்தது. இந்தவனுக்கு கண்ணு போயிடுச்சு. அதுக்கு ஒளிப்பு நானே உலகத்துக்கு ஒளியும் சொல்லிட்டார். அப்போ அவன் பார்வையாடு என்னன்னா அதுக்கு ஒரு ரெமெடி தேடி ஆகும். அவர் சொன்னார், நீ போய் சீலோகம் குளத்தில் கழு. ஆனால் அந்த குருடன் பிறவை குருடன் பிறந்தது முதலே குருடன் அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து நேராக மற்றவங்களோட உதவியை தேடிக்கின்னு போய் சீலோகம் குளம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் கழுவின உடனே அவனுக்கு என்ன கிடச்சிது? பார்வை கிடச்சிது. அவன் உள்ள எப்படி இருந்திருக்கோம்? பிறந்தது முதல் அவன் பிச்சை எடுத்துருந்தாங்க. இன்னொரு வார்த்தையில் அந்த படிச்சுன்னா பிச்சை எடுத்துருந்தான்னு இருக்குது. அந்த அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. அருமையானவர்களே, நமக்கு வேணா இந்த கண்ணு நல்லா இருக்கலாம், கண் பார்வை கொஞ்சம் கண்ணில் லென்ஸ் கூட வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி கண்ணாடி போட்டுக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், எதோ பண்ணிக்கலாம். மனக்கண்ணு கேட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மனக்கண்ணு இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் மனக்கண் இருக்குது. இங்கே 2 கண்ணு, மனசில் ஒரு கண்ணு, மனக்கண் இருக்குது. இந்த மனக்கண் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? குருடாக தான் இருக்குது. என்ன தான் சத்தியம் சொல்லு. அவன் பழைய புராணத்தை தான் படிச்சுருப்பாங்க. பழைய அந்த சர்ச்சு தான்ப்பா நல்லா சர்ச்சு, இந்த சர்ச்சு நல்ல சர்ச்சு இல்லைப்பா, இங்கே அனல் இல்லைப்பா, ஆவி இல்லைப்பா, அது இல்லைப்பா, இது இல்லைப்பா. என்னன்னா மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்குது. இந்த மனக்கண் உனக்கு திறக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை நாம் நம்ம கொடுத்த மூலக்கண்ணால் எதை படிக்கணும்? இதை படிக்கணும். இதை படிச்சினா சிந்திச்சினா உனக்கு ஒரு சுஸ்த புத்தி வரும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ ஏதோ 10 கட்டில் ஒரு கட்டிலை படிக்கிற, பொய் சொல்லாதிருப்பாயாக படிச்சிடுற, அப்புறம் அதை மறந்துடுற. ஆனால் வெளியே போனோன்னா பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வருது. அப்போ என்ன பண்ணு? காலையில் தான் படித்தோம், பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்ட்டு நீயே என்ன பண்ணுவ? இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாது, பிறகு கூட யாருன்னு இச்சையாதிருப்பாயாகன்னு படிச்சிருப்பேன். உடனே அது என்ன பண்ணணும்? ஐயோ நீ படிச்சுட்டுனே இன்றைக்கி இன்னொரு மற்றவங்க பொருள் நம்ம யோசிக்கலாமா, பார்க்கலாமா, திரளாமா, எடுக்கலாமா, நம்மதாக்கி கொள்ளலாமா அப்படின்லாம் எண்ணம் வராது. ஏன்னா நம்ம மனக்கண்ணு தான் பண்ணுது, திறந்துருது. மனக்கண்ணு திறந்துருக்கும் போது பாவம் செய்ய உங்களுக்கு தூண்டாது. மனக்கண் கூட இருந்தால் எல்லா பாவத்தையும் தாராளமாக செய்யலாம். அப்போ நமக்கு எந்த கண்ணு திறக்கப்படணும்? மனக்கண் திறக்கப்படணும். அதுக்கு தான் அவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்பொழுது தேவன்
ராஜ்யத்தை சுதந்திரிப்பார், பரலோகம் சமீபமாக இருக்குது. இது யோவானுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஆகவே மனக்கண் சரியாக இருக்கும். உன்னுடைய ஜீவித்தில் அழகாக ட்ரெஸ் பண்ணலாம், மேட்சிங் போட்டு ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் ஓகே. இங்கே சரியில்லைன்னா, இருதயத்தில் சூதும் வாதம் இருந்தால் யூ ஆர் வேஸ்ட். நிறைய படிச்சிருக்கலாம், 9 டிகிரி 10 டிகிரி படிச்சிருக்கலாம். ஆனால் மனக்கண் உனக்கு குருடாக இருந்தால் நீ குருடன் தான். ஆகவே அன்பானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உமிழ்நீர். இப்போ நம்ம கூட சாப்பிட்றோம், என்ன உமிழ்நீர் சுரக்கலன்னா அங்கே ஜீரணம் ஆகாது. சாதாரண ஆகாரம் எதுன்னு நீ சாப்பிட்டீங்கன்னா வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்கலைன்னா அது உள்ளே போய் ஜீரணம் ஆகாது. அப்புறம் எல்லா வாந்தி வேதி எல்லாம் வரும். ஆகவே உமிழ்நீர் எவ்வளோ முக்கியமானது. நம்ம உமிழ்நீரே முக்கியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமிழ்நீர் எவ்வளோ முக்கியமானது. அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் சேர உண்டாக்குனார். இந்த மண்ணான மனிதனுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கணும், பரலோக வாழ்வை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணால் அவரை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கலான்னு. அருமை சகோதரன் பக்தி சிங் அவர்கள் பஞ்சாபில் பிறந்து வசதியான ஆள். அந்த சிங் பெருமை அவருக்கு ஜாஸ்தி. அந்த பெரிய தலப்பா கட்டி அதை தான் அவர் பெருமையாக நினச்சார். சிங் ஜாதியாக இருக்கிறது நான் ஒஸ்தின்ட்டு நினச்சிருந்தேன். அப்புறம் அவங்க குடும்பத்தாரெலாம் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு பாரட்லாம் படிக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. எங்கே எவ்வளோ படிக்கணும்னு பாரட்லாம் படிக்கணும்னு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அமெரிக்காவுக்கு போனார். அங்கே அவங்களுடைய கல்ச்சரெல்லாம் தெரிஞ்சினார், போனார். ஆனால் அங்கே 90% அல்லது 98% கிறிஸ்தவ இருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது. அருவருப்பார் அவங்கள பார்த்தாங்க. ஆனாலும் ஏன் அப்படிப்பட்டாரு, அந்த பைபிள் கொடுத்தாரு, டீச் போட்டார். இந்த அட்டை நல்லா எடுத்துகிட்டு பைபிள் டீச்சர் கிடைச்சிட்டார். கிறிஸ்தவனா பிடிக்காது அவருக்கு. டீ தாகம் இருந்துச்சு, டீ சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அங்கே டீ கடையில் எல்லா வீட்லேயும் எல்லா ஹாஸ்டல்லையும் காஃபி தான் கொடுக்குறாங்க. என்னடா டீ சாப்பிட்ணுன்னு ஆசை. அப்புறம் அதுக்காக ஒருத்தர் சிநேகிதராக்குனார். அங்கே ஆளை சிநேகிதன், எப்பா உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டு போய் டீ போட்டு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இது அவரோட புத்தகத்தில் இருக்குது. டீ குடிக்க போனப்போ அவங்க அம்மா பார்த்தாங்க. யார், இந்த பையனுடைய அம்மா, பக்சிங் ஐயா கூட படிக்கிற பையனுடைய அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு பக்சிங்கை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வந்துச்சு. அன்னையிலேருந்து அந்த பக்சிங்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க எங்கள் தேசத்துக்கு அமைச்சிருக்கிற, நீ இந்தியாவை விட்டு அமெரிக்கா விட்டு போகும்போது ஏசாமியை பிடிச்சிட்டு போனோம் சாமி, ஏசாமியை ஏற்றுக்கொண்டு போகணும். ஆனால் பக்சிங் கிறிஸ்தவர்கள் கண்டால் அவமதிப்பார், எரிஞ்சு விடுவார். அவர் யாராக கூட வாதம் பண்ணால் அதெல்லாம் டெட் எகென்ஸ்ட் தான் வாதம் பண்ணார். ஆனால் அந்த தாய் அடிக்கடி பையனுக்கு சொல்லியப்பா, நான் அவர் கூப்பிட்டு நான் டீ போட்டாரேன், அவர் டீ ஆசையாக இருக்குது, நான் தினம் எத்தனை தடவை கூப்பிட்டு வரையும் நான் அவனுக்கு டீ போட்டு தரேன். இவருக்கு அந்த டீனுடைய ஆசைனால அவங்க வீட்டுக்கு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி போவார். போய் டீ சாப்பிட்டு அந்த அம்மா ஒரு நாள் கூட நீ ஏசாமி ஏற்றுக்கொள், ஏசாமி நம்மன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தினந்தோறும் அந்த அம்மா பஸ்ஸிங்காக ஜபம் பண்ணிவிட்டு காலேஜ் முடிச்சிட்டார், பாரத்தில் படித்து முடிச்சிட்டார். அவருக்கு என்ன போஸ்டிங் தெரியுமா, இந்தியாவிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவருக்கு மேலே அதிகாரி கிடையாது. அவர் தான் டாப் போஸ்ட்டுக்கு வரணும். ஏன்னா அந்த பாரத்தில் படிச்சுட்டு நேரு கூட பாரத்தில் படிச்சவர். அந்த போஸ்ட் இவர் ஆயத்தமாக போகிறார். ஆனால் படித்து முடிச்சிட்டார், பாஸ் பண்ணிட்டார். புறப்பட்டு வரும்போது தான்
அந்த தாய் ஆண்டவரே இந்த பஸ்ஸிங் வந்து உண்மை ஏற்றுக்கொள்ளவே போகிறான், அதனால் நீ சந்தியம் அவனுக்கு வேணும் சாமின்னு சொல்லிட்டு அந்த தாய் பாரத்தோடு ஜெபித்தார். அந்த கப்பலில் வரும்போது ஒரு சண்டே வந்துச்சு. சண்டேயில் அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா ஃபஸ்ட் கிளாஸ் டின்னர் உங்களுக்கு பண்ணப்பட்டு எல்லாம் வந்து ஆராதனை முடிகிறவரை இருந்துட்டு நீங்கள் போகலான்னு. இவர் எதுக்கு போனாருங்க? டின்னர் சாப்பிட போனார். அங்கே கொடுக்கப்பட்ட தேவ ஆலோசனை கேட்ட உடனே என்னடா இது இவ்வளோ விஷயம் இருக்குதா இந்த பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பித்தார். பல முறை படிச்சிட்டார், எண்ணிக்கையே கிடையாது, பல முறை படிச்சிட்டார். இந்தியா வரத்துக்குள்ளே அவர் ரட்சிக்கப்பட்டார். அமெரிக்காவில் இந்தியா வரத்துக்குள்ள அப்போல்லாம் கப்பல் பிரயாணம். இந்தியா வரத்துக்குள்ள அவர் ரட்சிக்கப்பட்டார், மனம் திரும்பிட்டார். இனி நான் சிங் ஜாதியான் அல்ல, இனி நான் கிறிஸ்தவன். உடனே வந்து பாம்பேயில் வந்து அவர் பாஸ்டரை பார்த்து ஞானஸ்தானம் எழுதிட்டார். ஆண்டவர் அவரை புஷ்டர். அதனால அவங்க வீட்டார் அனைவரும் அவரை ஒதுக்கிட்டாங்க. பெரிய கோட்டீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், அவங்க இனத்தார் எல்லாரும். அப்புறம் அவங்க இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம ஜாதி விட்டு போக மாட்டான்ட்டு அவங்க ஒரு கல்யாணம் கூட பண்ணாங்க. ஆனாலும் இவர் எனக்கு இயேசு கிறிஸ்து தான் தேவை, உங்கள் சிங்கு ஜாதி அந்த சிங்கத்து கடவுளை எனக்கு தேவையில்லை. கிறிஸ்துவுக்காக தன்னை இழந்தார், தன்னை அர்ப்பணித்து விட்டார். அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டார். அவருக்கு நான் அற்புத சுகம் கொடுத்தேன்னா நான் அநேகர் எனக்கு என்ன மண்டே வருவாங்க இல்லையா, அந்த அற்புத சுகத்தை வரத்தை எனக்கு புது சாமின்னு கேட்டார். யார்? பக்த சிங். கிராண்டட் ஆயிடுச்சு. இப்போ தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் பிறவை கூட தான் வந்து எதிரில் அவனை பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷமாக போச்சு. ஆஹா, ஒரு குரடை வந்துட்டான், இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணால் அவன் கண்ணு திறந்துடும், இதனால் நான் பெரிய பிரசங்கியாக மாறிடும், பெரிய பிரபலம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லி முட்டி போட்டு அவன் ஜெபம் பண்ணான். தலையில் கை வச்சு கண் திறந்து விட்டுச்சு. கண் திறந்த உடனே பக்த சிங்கை வந்து ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கல. அந்த மனுஷர் எல்லாம் அவர் காலில் விழுந்துட்டாங்க. இந்த காலில் விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. ஆண்டவரை உயர்த்தாங்க, என்ன உயர்த்துறாங்களே, ஆண்டவர் தானே உயர்த்தணும், ஆண்டவர் தானே பார்வை, இயேசு நாமத்தால் தானே உங்களுக்கு பார்வை கிடைச்சின்னு நான் ஜெபம் பண்ணேன், ஏன் என்ன ஏன் காலில் அவங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டுட்டாங்க. ஆண்டவரே இந்த அற்புத சுகம் இருக்குமானோம், ஆத்ம சுகம் தான் எனக்கு வேணும், ஆத்ம கண் திறக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய் சாமி, இந்த அற்புத சுகம் எனக்கு மானா சாமின்னு கேட்டு. அதே மாதிரி அன்று முதற்கொண்டு அவர் என்ன ஒழி செய்யறதுன்னா ஒவ்வொருத்தருடைய இருதய கண் திறக்கப்படணும், ஆத்மா சுகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்தப்போ இந்தியாவிலே யாரும் அப்பேற்பட்ட ஊழியம் செய்யல. 7000 சபைக்கு மேலே உருவாக்குனது அவர் ஒருத்தர் தான். உலகமெங்கும் அவருக்கு சபை யாருக்கு? பக்த சிங் யாருக்கு? அத்தனை சபைக்கு அவர் போனதே கிடையாது. இன்றைக்கும் அவருடைய சத்தியத்தை அவருடைய சாட்சியம் நான் போயிட்டு வரேன், போராட்டத்தில் நான் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் அவருடைய கண்ணை திறந்தார், பக்த சிங் இருதய கண்ணை திறந்தார். எத்தனையோ 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய மரணத்திற்கு பிறகு 1000 பேர் என்ன நடந்தது அதுக்கு ஒரு புக் போட்டுக்கிறாங்க. அது வேணா நான் முடிஞ்சால் நான் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறேன். எப்பேற்பட்ட மனுஷன் அது முடியும். ஆத்மா சுகம் அடையணும், சரீர சுகம் வேஸ்ட். எல்லாரும் சரீர சுகத்துக்காக தான் அப்படியே ஓடுறாங்க. உன் ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்ம சுகம் வேணும், உன் இருதய கண் திறக்கப்பட வேண்டும். இல்லையா? இப்போ மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய உமிழ்நீர் அவர் பசுத்தத்துக்கு அடையாளம், சேர் வந்து அவர் சரீரத்தை பிற்க கொடுத்ததுக்கு அடையாளம். அது சிலுவை மரணத்துக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சாதாரண
பிறவி குருடனுடைய கண்ணை திறந்தார். இன்னைக்கு உன் கண்ணையும் என் கண்ணையும் திறந்துருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இதில் சீசரின் கண்ணோட்டம்னா இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, யார் செய்த பாவம்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அடுத்ததாங்க தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக உன் மூலமா ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. என் மூலமா ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. இந்த விசில் அற்பமான ஒன்று. சில பேர் திடீர்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஐயா உங்கள் விசிலை கேட்டேன், நான் புல்லாங்கால் தான் நினச்சேன், கடைசியில் உங்கள் விசிலை ரொம்ப எனக்கு தேங்க்யூ காட் பிளஸ் யூ போட்டால் அந்த ஆசீர்வாதம். ஆகவே அன்பானவர்களே, நான் பெருமைக்காக சொல்கிறேன், எத்தனையோ தேசத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஒரு நாள் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தது, இங்கிலாந்துலேருந்து வந்தது, அமெரிக்காவிலேருந்து வந்தது. தெரியும், நம்ம தமிழ் பாட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த பாட்டை கேட்டுட்டு நம்மளை பாராட்டி செய்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஆகவே அருமை சகோதரர் நமக்கு பக்சிக்கு முன்னாங்கத்தை அவர் குருடனுடைய கண்ணை திறந்துட்டா ஜவுனி பார்வை கட்சிச்சு. எல்லாரும் கடவுளை மையப்படுத்தார், அவரை மையப்படுத்துறதுனால அந்த வரம் வேண்டான்ட்டு ஆத்மீக கண்ணை திறக்கிற வேலையை கூட இருக்கு. அந்த ஊழியத்தை கூட என்று சொல்லி பைபிள் தரோவாக படிச்சிட்டேன். வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்கி அந்த வருஷ கடைசியில் யாருக்காவது ஒரு ஊழியக்காரன் கொடுத்துருவார். வருஷம் வருஷம் அந்த இடத்துல. ஆனால் பைபிள் வந்து அத்துப்படி ஆயிடுச்சு. பாரத்தில் வேஸ்ட்டாக போச்சு. பாரத்தில் படிச்சுட்டு வந்து வேஸ்ட்டு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை ஒரு பர்சன்ட் சொன்னார், நான் ஒரு வேளை பாரத்தில் படிச்சுட்டு வந்து இந்தியாவுக்கு பெரிய அதிகாரியாக இருந்திருப்பேன், ஆனால் இப்போது உலகம் முழுவதும் என்னை பற்றி என்னுடைய ஆண்டவர் என் மூலமாக ஆண்டவர் மையப்பட்டதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு குடும்பம் வேணாம், ஒன்று வேணாம், யாரும் வேணான்ட்டு, என் ஜாதி ஜனம் வேணான்ட்டு. அருமையானவர்களே, நம்முடைய மனக்கண் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த கண்ணை பற்றி கவலை வேணாம். மனக்கண் திறக்கப்பட்டிருக்குதா? உன் ஆத்மா சுகமாக இருக்குதா? ஆத்மா தான், ஆத்மா சுகம் தான் முக்கியம். சீசரின் கண்ணோட்டம் வேறு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணோட்டம் வேறு. சீசரோட சிந்தனைகள் பிற்போக்கானவைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தனை முற்போக்கானவைகள். சீசருடைய மனுஷ சிந்தை பிற்போக்கானவைகள். மனுஷனுடைய சிந்தையெல்லாம் பிற்போக்கு தான். ஆனால் ஆண்டவராக இயேசு முற்போக்கு. அதுக்கு ரெமெடி தேடினார். இவருக்கு என்ன பண்ணால் கண் திறக்கும்? உடனே என்ன பண்ணார்? எச்சி துப்பினார், சேற்றை உண்டாக்குனார், கண்ணில் பூசினார், சீலவங்களுக்கு கழுவினார், கீழ்ப்படினார். நீங்கள் நான் வேதவசங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களையும் திறப்பார், நம்முடைய பிரகாசம். ஏன்னா அவர் என்ன, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பார்.